நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். பட்டப்பகலில் அரங்கேறிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டின் மல்லசமுத்திரம் அருகே உள்ள டாஸ்மாக் கடை எதிரே நாகர்கோவிலைச் சேர்ந்த வீரமணி, அஜித் இருவரும் சிறிய பெட்டிக்கடை வைத்து நடத்தி வந்தனர். சம்பவத்தன்று நண்பகல் தலைக்கேறிய மதுபோதையில் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த தனபால், விஜி ஆகிய இருவர் கடை முன்பு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அதை பெட்டிக்கடைக்காரர்களான வீரமணி, அஜித் இருவரும் தட்டி கேட்க, அதில் ஆத்திரமடைந்த தனபால், விஜி இருவரும் அவர்களது சண்டையை விட்டுவிட்டு பெட்டிக்கடைக்காரர்கள் பக்கம் திரும்பினர். ஊர் விட்டு ஊர் வந்து சம்பாதிக்கும் நீங்கள் எங்களுக்கே அறிவுரை கூறும் அளவுக்கு வளர்ந்து விட்டீர்களா என ஏளனமாக பேசியுள்ளனர். அப்போது அமைதியாக அங்கிருந்து நகர்ந்த பெட்டிக்கடைக்காரர்கள் மாலை தனபாலும் விஜயும் டாஸ்மாக் கடையிலிருந்து வெளியே வரும் வரை காத்திருந்து வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளனர். தீட்டிய அரிவாளால் சுற்றி வளைத்து தனபாலை 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே அவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். மற்றொருவரான விஜயை கை மற்றும் கால்களில் பலமாக வெட்டி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவத்தை கண்டு டாஸ்மாக் கடையில் இருந்த மதுப்பிரியர்கள் தலைதெறித்து ஓட, சிறிது நேரத்தில் சேலம் மாநகர இணை ஆணையர் கீதா மற்றும் திருச்செங்கோடு காவல் துணை கண்காணிப்பாளர் தங்கவேல் உள்ளிட்டோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். தனபால் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து பலத்த வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய விஜயை சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். பட்ட பகலில் அரங்கேறிய இக்கொடூர சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் கொலை வழக்கில் தொடர்புடைய வீரமணி மற்றும் அஜித் ஆகிய இருவரையும் கைது செய்து தனி இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் முடிவில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.